வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கடையில் தற்சமயம் 5000 ரூபாய் உங்களுக்காக வழங்க இருக்காங்க. பொங்கல் பரிசாக கொடுக்கலாமா, தீபாவளி பரிசாக கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், தீபாவளிக்கு இந்த 3 வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக மிக முக்கியமாக ஏழை எளிய மக்கள்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுது. அதே போல் இவர்களுக்கும் 5000 ரூபாயை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசாக வழங்கலாமா, தீபாவளி பரிசாக வழங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டுகள் மூலமாக உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை, பரிசு தொகை இல்லாமல் மகளிர் உரிமை தொகையும் இந்த ரேஷன் அட்டைக்காரர்கள் மாதம் மாதம் பெற்றுக்கொண்டு தான் இருக்காங்க. இன்னமும் இதை விரிவுபடுத்த ஸ்கீம் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதி உதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு நற்முறையாக செயல்பட்டு வருகிறது அப்படின்றத எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் பரிசு கொடுக்கலாம் 1000 ரூபாய், இது 5000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஆனால் அதை பொங்கல் பரிசாக கொடுக்கலாமா, தீபாவளி பரிசாக கொடுக்கலாமா அப்படின்றது தாங்க இப்போ கேள்வியாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதோடு இந்த பொங்கல் பரிசு தொகையும் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுவது சாத்தியம்தான். சென்ற ஆட்சி காலத்தில் இது வழங்கப்பட்டு வந்தது. திமுக ஆட்சியில் ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷத்துக்கு வழங்கப்பட்டது. மீதி இருக்கிற 3 வருஷம் 4 வருஷமும் வழங்கப்படவில்லை. ஆனால் இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைமாக மக்களுக்கு வழங்கலாமா அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ கடந்த 2-3 ஆண்டுகளாகவும் இந்த 2000 2500 தரதை தவிர்த்துட்டு ஒரே டைம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்குமே பொங்கல் பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்குறது தீபாவளி ஒன்றே நடக்கும் அப்படின்றது கிடைக்கிது. ஸோ அரிசி, சர்க்கரை, ரேஷன் அட்டை வைத்திருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடையாளத்திற்காக மட்டுமே ரேஷன் அட்டை வைத்திருப்பவருக்கு இந்த ரொக்க பரிசு பெறுங்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா NPHH, NPY, PY இந்த மாதிரி 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். மற்றபடி யாருக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரேஷன் கார்டில் நல்ல 3 வகையான ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் கிடைக்க போது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்குமே இது பயன் பெறும் அப்படின்றத நான் அடித்து சொல்கிறேன். அதனால தாங்க ரேஷன் ஷாப்பில் இப்போ கூட்டம் அலமோதுது. இவர்களுக்கான டோக்கன்கள் அனைத்துமே வழங்கி கொண்டு தாங்க இருக்காங்க. ஸோ டோக்கன்கள் எப்படி வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் உங்களுக்கு உண்டான டோக்கன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் ரேஷன் கடைகளில் இந்த டோக்கன்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இதுதாங்க இப்போ இருக்கிற லேட்டஸ்டான அப்டேட்டு. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் விரைவில் பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான அப்டேட்டை நமக்கு கொடுக்க போகிறாங்க. ரேஷன் கடையில் 5000 ரூபாய் உங்களுக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்ற செய்திகளை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளி பரிசாக நமக்கு பார்த்திங்கன்னா GSTயில் குறைச்சிட்டாரு. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய பரிசு. இனிவரும் காலங்களில் 5000 ரூபாய் கொடுக்கலாம். வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு மக்களுக்கு ஒரு நன்மை செய்யும் பலனாக திமுக அரசு கண்டிப்பாக இந்த 5000 ரூபாயை கொடுப்பாங்க அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இதற்குண்டான டோக்கன்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கடையில் தற்சமயம் 5000 ரூபாய் உங்களுக்காக வழங்க இருக்காங்க. பொங்கல் பரிசாக கொடுக்கலாமா, தீபாவளி பரிசாக கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், தீபாவளிக்கு இந்த 3 வகை
ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக மிக முக்கியமாக ஏழை எளிய மக்கள்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுது. அதே போல் இவர்களுக்கும் 5000 ரூபாயை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசாக வழங்கலாமா, தீபாவளி பரிசாக வழங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டுகள் மூலமாக உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை, பரிசு தொகை இல்லாமல் மகளிர் உரிமை தொகையும் இந்த ரேஷன் அட்டைக்காரர்கள் மாதம் மாதம் பெற்றுக்கொண்டு தான் இருக்காங்க. இன்னமும் இதை விரிவுபடுத்த ஸ்கீம் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதி உதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு நற்முறையாக செயல்பட்டு வருகிறது அப்படின்றத எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் பரிசு கொடுக்கலாம் 1000 ரூபாய், இது 5000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஆனால் அதை பொங்கல் பரிசாக கொடுக்கலாமா, தீபாவளி பரிசாக கொடுக்கலாமா அப்படின்றது தாங்க இப்போ கேள்வியாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோடு இந்த பொங்கல் பரிசு தொகையும் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுவது சாத்தியம்தான். சென்ற ஆட்சி காலத்தில் இது வழங்கப்பட்டு வந்தது. திமுக ஆட்சியில் ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷத்துக்கு வழங்கப்பட்டது. மீதி இருக்கிற 3 வருஷம் 4 வருஷமும் வழங்கப்படவில்லை. ஆனால் இப்போ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைமாக மக்களுக்கு வழங்கலாமா அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ கடந்த 2-3 ஆண்டுகளாகவும் இந்த 2000-2500 தரதை தவிர்த்துட்டு ஒரே டைம் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்குமே பொங்கல் பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்குறது தீபாவளி அன்றே நடக்கும் அப்படின்றது கிடைக்கிது. ஸோ அரிசி, சர்க்கரை, ரேஷன் அட்டை வைத்திருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடையாளத்திற்காக மட்டுமே ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த ரொக்க பரிசு பெறுங்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா NPHH, NPY, PY இந்த மாதிரி 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். மற்றபடி யாருக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரேஷன் கார்டில் நல்ல 3 வகையான ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் கிடைக்க போது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்குமே இது பயன் பெறும் அப்படின்றத நான் அடித்து சொல்கிறேன். அதனால தாங்க ரேஷன் ஷாப்பில் இப்போ கூட்டம் அலமோதுது. இவர்களுக்கான டோக்கன்கள் அனைத்துமே வழங்கி கொண்டு தாங்க இருக்காங்க. ஸோ டோக்கன்கள் எப்படி வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் உங்களுக்கு உண்டான டோக்கன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் ரேஷன் கடைகளில் இந்த டோக்கன்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இதுதாங்க இப்போ இருக்கிற லேட்டஸ்டான அப்டேட்டு. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதற்குண்டான அப்டேட்டை நமக்கு கொடுக்க போகிறாங்க. ரேஷன் கடையில் 5000 ரூபாய் உங்களுக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்ற செய்திகளை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளி பரிசாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா GSTயில் குறைச்சிட்டாரு. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய பரிசு. இனிவரும் காலங்களில் 5000 ரூபாய் கொடுக்கலாம். வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு மக்களுக்கு ஒரு நன்மை செய்யும் பலனாக திமுக அரசு கண்டிப்பாக இந்த 5000 ரூபாயை கொடுப்பாங்க அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இதற்குண்டான டோக்கன்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.